அங்கே துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் இப்போ சனாதனத்தை பற்றி பேசியிருக்காரு. அது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை தாண்டி உதயநிதி அவர்களை எதிர்க்கிற அளவுக்கு ஆளு கிடையாது. இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இனிமேல் யாராவது சனாதனத்தை தொட்டா தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, இந்தியாவிலேருந்து எந்த மூளை முடுக்கிலேருந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு யார் கிளம்புனாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதிலடி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 எலெக்ஷனில் திமுக கூட்டணி உடையுதோ இல்லையோ, திமுகவே உடையும் போல இருக்கு. அதுதான் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய நிலைமை. மதுவை கொண்டு வந்து ஒரு போட்டோ வச்சிருக்கணும்ல, இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருடைய போட்டோ வச்சிங்களே, இவங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஏன் இவங்க போட்டோ வைக்கல? நீங்கள் கலைஞர் போட்டோ வைங்க, ஸ்டாலின் போட்டோ வைங்க, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ வைங்க, ஏன் வைக்கல? எப்படியோ இவங்க ஏதாவது புத்தர் போட்டோ வச்சு, எப்படி பெரியார் போட்டோ வச்சு, எப்படி அறிஞர் அண்ணா போட்டோ வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் மதுவுக்கு எதிரானவர்கள் காமிச்சிங்களோ, அதே மாதிரி இவங்களுடைய 3 பேர் போட்டோ வச்சு இவங்கெல்லாம் மதுவுக்கு ஆதரவாளர்கள் ஏன் வைக்கல? நீங்கள் புத்தருடைய பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லிக்கிறேன். அதாவது பொய் சொல்லக்கூடாது. திருமாவளவன் சொல்லாத பொய்யே கிடையாது. கொள்ளையடிக்கக்கூடாது. திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவனும் கொள்ளையடிக்காத இடமே கிடையாது. அந்த கட்சியில் இருக்கிறவன் திருடாத இடமே கிடையாது. புரியுதுங்களா? அடுத்தது கொலை செய்யக்கூடாது. அந்த திமுக நிர்வாகி மேலே தமிழ்நாட்டில் கேஸ் இல்லாத காவல் நிலையமே கிடையாது. ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஊடக பிரிவு மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சனாதனம் குறித்து பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு தமிழகத்தில் அவர் மீது வழக்கு பதியப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதியப்பட்டு மனுலாம் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அவரான சனாதனம் குறித்து பேசியதில் தமிழகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தான் சொல்லியிருந்தாரு, தவிர உதயநிதி ஸ்டாலின்ற பெயர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் உதயநிதி மீது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னது யார்? உதயநிதி அவர்கள். அப்போ ஏதாவது யாராவது வழக்கு போட்டாங்களா? உதயநிதி மேலே யாராவது வழக்கு போட்டிருக்காங்களா? வேறு மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நிறைய இடங்களில் வழக்கு போட்டிருக்கிறோம். அதனால் அந்த வழக்கை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போது பவன் கல்யாண் அவர்கள் இதே மாதிரி இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவு குரல் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக. அதனுடைய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஆக்ரோஷமாக இந்த சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்ன அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட சேகர் பாபு அவர்கள் பதவி விலகணும். ஏன்னா அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. இந்து மக்களினுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய அவர் அந்த சனாதனத்தை ஒழிப்புங்கிற அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு இந்து மக்களுக்கு துரோகத்தை பண்ணியிருக்காரு. அதனால் அவர் பதவி விலகணும் அப்படின்னு எங்கள் மாநிலத்துடைய அண்ணாமலை அவர்கள் மிக ஒரு பெரிய அறிக்கை விட்டார். அது போக பார்த்திங்கன்னா பேட்டியும் கொடுத்துருந்தார். அதனுடைய பிரதிபலிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் அந்த லட்டு விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக கிளம்பும்போது அங்கே துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் இப்போ சனாதனத்தை பற்றி பேசியிருக்கார். அது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை தாண்டி உதயநிதி அவர்களை எதிர்க்கிற அளவுக்கு ஆளு கிடையாது. இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இனிமேல் யாராவது சனாதனத்தை தொட்டா தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, இந்தியாவிலேருந்து எந்த மூளை முடுக்கிலேருந்து சனாதனத்தை ஒழிப்போன்னு யார் கிளம்புனாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதிலடி கிடைக்கும். சரி, எங்கள் அண்ணாமலை அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சனாதனத்தை ஒழிப்போ அப்படின்னு சொன்ன அந்த உதயநிதி ஆகட்டும், இல்லை சேகர் பாபு ஆகட்டும், அவர் 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுத்துருந்தார். ஸோ இப்போது திமுகவில் அந்த அமைச்சரவை மாற்றம் துணை முதல்வர் பதவி கொடுத்தனால ஏதோ ஒரு புகைச்சல் ஏற்படுதா சார்? மூத்த தலைவர்களிடையே ஒரு கடும் அதிருப்தி இருப்பதாக ஒரு நிலவுகிறது தகவல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பாக மிகப்பெரிய புகைச்சல் இருக்குது. ஏன்னா துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே அந்த ஒரு நிருபர் கேட்குறாரு, எங்கள் துணை முதல்வர் உதயநிதி ஆகிறாரு, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. எனக்கு கேள்வியே புரியல அப்படின்ட்டார். அப்போது அவர் மிகப்பெரிய மூத்த அமைச்சர். யார் என்ன கேள்வி கேட்டாலும் நையாண்டியாகவும் நகைச்சுவையாகவும் இல்லை அவர் அந்த டக்குன்னு அந்த செகண்ட் பதில் சொல்லக்கூடிய ஒரு துரைமுருகன் அவர்கள் எனக்கு கேள்வியே புரியல அப்படிங்கிற போது அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு புகைச்சல் இருக்கிறதா தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனிமொழி அவர்கள் அவங்க போட்டிருந்த ட்விட் ஆகட்டும், ப்ளஸ் அது போக அவங்க அந்த அந்த பவள விழாவில் கலந்துக்காமல் போனதாகட்டும், ப்ளஸ் அந்த உதயநிதி அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவில் அவங்க கலந்துக்கல. இதுலேருந்தே என்னென்னா திமுகவில் மிகப்பெரிய அளவில் ஒரு புகைச்சல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை இருக்குதா தான் நான் பார்க்குறேன்.
எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 எலெக்ஷனில் திமுக கூட்டணி உடையுதோ இல்லையோ திமுகவே உடையும் போல இருக்கு. அதுதான் வந்து இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த கனல்கண்ணன் மீது பார்த்தீங்கன்னா தொடரப்பட்ட வழக்கு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுவே மற்றவர்கள் பேசியிருந்தா இது போல நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா சார்? ரத்து செஞ்சு அவருடைய மனுவை. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு நீதிமன்றம் விடுவித்திருக்கு. அதாவது ஒரு கோயிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல கடவுளை கும்பிடுவன் முட்டாள் அது மாதிரி ஒரு வாசகத்தை எழுதி அந்த பெரியார் சிலையை கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கனல்கண்ணன் பேசியது 100% சரியே. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து இந்து, நான் வந்து அந்த கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒரு 1000 குறை இருக்கும். கடவுள்கிட்ட போய் மனமுருகி வேண்டுகிறேன், கடவுளே எனக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நல்லது பண்ணு அப்படின்னு நான் வேண்டிக்கிறோம். அதாவது வந்து என்னுடைய பிரச்சனைகளாக தீர்த்து வை கடவுளே அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோட நான் வந்து அவரை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு 7 நாள் விரதம் இருந்து, ஒரு 5 நாள் விரதம் இருந்து, இல்லை வந்து பாத யாத்திரையாக போய் அந்த சாமியை நான் வந்து வழிபடுறேன். அப்போது அந்த இடத்துக்கு போகும்போது கடவுளை கும்பிடுவன் முட்டாள் காட்டு மிராண்டி அப்படின்னு எழுதியிருந்தா என்னுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் இந்துக்களுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணம் தான் வந்து கனல்கண்ணனுடைய பேச்சு. அதனால் வந்து கனல்கண்ணனை விடுவித்தது 100% சரியே. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து எல்லா கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரியார் சிலையை வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தி ஆகணும். அரசாங்கம் இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் அரசாங்கமே இதை செய்யணும். அவர் அந்த நீதிமன்றத்தில் கனல்கண்ணன் அவருடைய வக்கீல் பேசுனது வந்து கரெக்டாக பேசியிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலையை வைத்தவன் மேலே கேஸ் போட்டிருக்கணும். ஏன்டா கோயிலில் சாமி கும்பிட வர்றாங்க, அவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டாக நீ ஒரு சிலை வைக்கிறியன்னு அவன் மேலே கேஸ் போடாமல் இந்த சிலையை அப்புறப்படுத்துன்னு சொன்ன கனல்கண்ணன் மேலே கேஸ் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர் கேட்டால் நியாயமான கேள்வி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதே மாதிரி ஒரு சிலையை கொண்டு போய் ஒரு சர்ச்சு முன்னாடியோ ஒரு மசூதி முன்னாடியோ வைக்க முடியுமா? இந்த திமுக அரசாங்கம் செய்யுமா? செய்யாது. அவங்க ஓட்டு வேணும். ஆனால் இந்துக்களுடைய ஓட்டு காசை கொடுத்தா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இது 2026 இது கண்டிப்பாக மாறும். பாஜக ஆட்சி அமைஞ்ச உடனேயே எல்லா கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார் சிலை கண்டிப்பாக அப்புறப்படுத்தப்படும். திருமாவளவன் நடத்திய மது ஒழிப்பு மகளிர் மாநாடு 13 தீர்மானங்கள்லாம் போடப்பட்டிருந்தார். எப்படி பார்க்குறீங்க சார் மாநாடு ஓவராலா? சார், மகளிர் மாநாடு அப்படின்னு போட்டுட்டு அதில் ஒரு மகளிரை பற்றி அவமானகரமாக ஒரு கேவலமாக பேசுகிறார். இதுக்கு பேர் தான் மகளிர் மாநாடா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய மகளிரெல்லாம் சேர்ந்து பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? எப்படி ஒரு மகளிர் மாநாடுன்னு போட்டுட்டு ஒரு 2 மாநில கவர்னராக இருந்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த தமிழிசை அக்காவை பற்றி எப்படி நீங்கள் கேவலமாக பேசுவீங்க? அவங்க கவர்னர், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பெண், அந்த பெண்ணை பற்றி நீங்கள் எப்படி வந்து கேவலமாக பேசுவீங்க? ஒரு மகளிர் மாநாட்டில் எப்படி பேசுவீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பொங்கி எழுந்திருக்கணும். அதுதான் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அந்த விசிகா கட்சியினுடைய கட்சிக்கு அழகாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் தமிழிசை அக்காவை பற்றி இவ்வளோ கேவலமாக ஒரு மனுஷன் பேச முடியுதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும். இவ்வளவு ஒரு கேவலமான பிறவியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார், நான் வந்து புத்தர் சிலை வச்சேன், அவர் மதுவை வேண்டானாரு, பெரியார் சிலை வச்சேன், அவர் மதுவை வேண்டானாரு, பேரறிஞர் அண்ணா சிலை வச்ச சிலை போட்டோ பாட்டிக்கிற அவர் மதுவை வேண்டானார். ஏன் உங்களோட கூட்டணி வச்சுருக்கிறீங்களே, கலைஞருடைய ஃபோட்டோ ஏன் வைக்கல? நீங்கள் மதுவை கொண்டு வந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கணும்ல. இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருடைய ஃபோட்டோ வச்சிங்களே, இவங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஏன் இவங்க ஃபோட்டோ வைக்கல? நீங்கள் கலைஞர் ஃபோட்டோ வைங்க, ஸ்டாலின் ஃபோட்டோ வைங்க, உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ வைங்க, ஏன் வைக்கல? எப்படியோ இவங்க ஏதாவது புத்தர் ஃபோட்டோ வச்சு, எப்படி பெரியார் ஃபோட்டோ வச்சு, எப்படி அறிஞர் அண்ணா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் மதுவுக்கு எதிரானவர்கள் காமிச்சிங்களோ, அதே மாதிரி இவங்களுடைய 3 பேர் ஃபோட்டோ வச்சு இவங்கெல்லாம் மதுவுக்கு ஆதரவாளர்கள் நீ ஏன் வைக்கல? நீங்கள் அப்போ நீங்கள் வச்சுருக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க, மோடியுடைய நண்பர்கள் ஆகிய அம்பானியும் அதானியும் நடத்தக்கூடிய விமான நிலையத்திலையும் போட் அதாவது கப்பல் தளத்தில் மட்டும்தான் வந்து போதைப் பொருள் வருது. அப்போ என்னவோ மோடி தான் வந்து அவர் கொண்டு வந்து இறக்குற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் மோடி அரசாங்கம் தான் திமுக கட்சியிலையும் விசிக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி போதைப் பொருள் கடத்தலான்னு காமிச்சிருக்காரு. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி போதைப் பொருள் விற்கிறான், கஞ்சா விற்கிறான், கள்ளச்சாராயம் விற்கிறான். இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களால் துப்பு கிடையாது. இதை கண்டுபிடிச்சி கொடுக்குறக்கே மோடி தான் வர வேண்டியது இருக்குது இங்கே. அப்போது சாப்பர் சாதிக்கு யாருடைய கட்சி? திமுக கட்சி. 2000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு போதைப் பொருளுடைய கடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆள், அவருடைய தம்பி
முகமது சலீம் விசிகாவினுடைய மத்திய சென்னையுடைய மண்டல பொறுப்பாளராகிறார். இப்படி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளையே உங்களால் கண்டுபிடிக்க துப்பு கிடையாது. இந்த லட்சணத்தில் நீங்கள் மதுவும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு கிடக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் வந்து ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமா? எப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கேள்வி பாருங்கள். உங்கள் கிட்ட இருக்குது கடை, நீங்களே பூட்டலாம். ஏன் பூட்டு எடுத்துகிட்டு மோடி எடுத்துகிட்டு போயிட்டாரா? பூட்ட வேண்டியதானே? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காணொலியில் ஒன்று போடுறீங்க, அதாவது 65 பேர் இறக்கும்போது 2 நிமிடமாவது டாஸ்மார்க்கை மூட வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. யார் மூடணும்? மாநில அரசாங்கம் மூடணுமா, இல்லை மோடி அவர்கள் வந்து கடையில் சாத்தி பூட்டணுமா? பள்ளிகள் வந்து தெருவுக்கு தெருவு இல்லை, ஆனால் சாராய கடையை திறந்து வைத்து அவலக்கேடு யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறீங்க. யார் செஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். யார் தெருவுக்கு தெரு இங்கே சாராய கடை திறந்து வச்சது யார்? திமுக தானே. அதை சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லாமல் பொதுவாக சனாதனத்தை எதிர்க்கிற தமிழிசை அக்காவை கேவலமாக பேசுகிற இப்படின்னு ஒரு இந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. இது வந்து இந்த மாநாடு முழுக்க திமுகவை சப்போர்ட் பண்ணி நடத்தி முடிஞ்சிருக்கிற இந்த மாநாடு. இது வந்து 2026 கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து கண்டிப்பாக விசிக்காக மரணடி கொடுப்பாங்க. ஸோ மாநில அரசுக்கு உண்மையுமே அக்கறை இருக்கா சார் மதுக்கடை வந்துட்டு மூட வேண்டும்னுட்டு? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்டே சொன்னார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசுறாரு. சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ரகுபதி அவர்கள் தேசிய அளவில் மதுவிலக்கு வந்துட்டு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதில் யாருடைய கருத்தை வந்துட்டு ஏற்புடையதாக இருக்குது சார்? சார், இந்த மாநில அரசாங்கம் கண்டிப்பாக மதுக்கடையை மூடாது. திருமாவளவன் அவருடைய அந்த மாநாட்டில் அவர் பேசும்போதே சொல்றாரு, அதாவது கூலி தொழிலாளி வந்து மது குடிக்கிறாங்க, கக்கூஸ் கழுவுறவன் வந்து மது குடிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து துடைக்கிறவன் மது குடிக்கிறான், இப்படின்னு ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த கமிட்டிகள் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதே வார்த்தையை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது யார் சார்? முத்துசாமி அவர்கள், அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தான் சொன்னார். கட்டட வேலைக்கு போகிறான் அவனுக்கு உடம்பு வலிக்கும், அதே மாதிரி சித்தாள் வேலைக்கு போகிறான் அவனுக்கு உடம்பு வலிக்கும், அதே மாதிரி கூலி வேலைக்கு போகிறான் அவனுக்கு உடம்பு வலிக்கும், தெருவை பெருக்கிறான் அவனுக்கு உடம்பு வலிக்கும், அதனால் சாராயத்தை காலையிலேயே வந்து டெட்ரா பாக்கெட்டில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது யார்? முத்துசாமி அவர்கள். அப்போது எஸ்சி எஸ்டி மக்கள் தான் இந்த வேலையை செய்கிறதா திருமாவளவன் சொல்கிறார் இல்லையா? அந்த மக்களுக்கு, அந்த மக்களை அவமானப்படுத்திய முத்துசாமியை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேசல திருமாவளவன் அவர்கள்? அது மட்டும் இல்லாமல் அந்த தேசிய அளவில் அமைக்கப்பட்ட அந்த குழு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக அமல்படுத்துங்க அப்படின்னு மாநில அரசாங்கத்தை கேட்கும்போது மாநில அரசாங்கம்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது இன்றைக்கும் மோடி அவர்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் இந்த அரசாங்கங்களாம் ஒத்துக்குமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஒத்துக்குமா? முதல் வேலையாக திமுக அரசாங்கம் சட்டசபையை கூட்டி நாங்கள் வந்து ரெடிப்பா, தேசிய அளவில் கொள்கை கொண்டு வந்தால் நாங்கள் வந்து மதுக்கடையெல்லாம் மூடுறோன்னு இன்றைக்கி ஒரு தீர்மானம் போடுவாரா? இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் 50,000 கோடிக்கு மேலே வருமானம் வரக்கூடிய தொழிலாக என்னவா இருக்குது? டாஸ்மார்க் இருக்குது. அப்புறம் எப்படி மூடுவாங்க அவங்க? சார், டாஸ்மார்க்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு நடந்த முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து எந்த பாரும் இந்த திமுக அரசாங்கம் கொடுக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காண்டாயி இப்படி ஒரு மாநாடு நடத்தி திமுகவை மிரட்டி இந்த 5,000 பார் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2,000 பார் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு ஒரு உடன்படிக்கை பேசிட்டாங்கன்னா இந்த இவங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு சுமூகமாக முடிஞ்சிடும். இப்போ அதுக்கு உண்டான வேலை தான் பார்க்குறாங்க. நீங்கள் நடத்திக்கிங்க, எனக்கு ஒரு 2,000 பார் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இதைத்தான் உள்ளே பேசியிருப்பாங்க. வேற என்ன இந்த மக்களுக்காக ஏதாவது திருமாவளவனும் ஸ்டாலின் அவர்களும் பேசியிருப்பாங்களா உள்ள? அப்படி ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசுகிறதா இருந்தால் திமுக வந்து உண்மையாலுமே வந்து மக்கள் மேலே அக்கறை இருந்தால் ஒரே கையெழுத்து போட்டிருக்கலாமே, அனைத்து மதுக்கடைகளிலும் மூடன்னு செஞ்சுட்டு போயிருக்கலாமே. இந்த பார் நடத்துகிறங்காட்டிக்கு முழுக்க பயனடைகிறது யார்? திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுடைய முதல் குடும்பம். அதனால் கண்டிப்பாக திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் எந்த காலத்திலும் இந்த மதுக்கடைகளை மூட பண்ணாங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சரக்கில் எப்படி பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குது, எதுக்கு மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் சொன்னது இணையத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது. உங்களோட கருத்து என்ன சார்? சார், அவர் வந்து பேசும்போது நான் அதை செக் பண்ணக்கூடிய அதிகாரியாக இருந்தேன். அது வந்து அந்த செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளே போயிடும். ஆனாலும் நான் வந்து இது நாள் வரைக்கும் நான் ஒரு சொட்டு கூட குடிச்சதில்லை. யார் பார்த்தா லிட்டராக கூட குடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வந்த அந்த மது ஒழிப்புங்கிறதுல வந்து 100% உண்மை இல்லை, அவர் போலியானவர்ங்கிறது அவருடைய பேச்சிலேயே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது வந்து
அந்த இடத்துக்கு வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், மதுக்கடைகளை நாங்கள் மூட மாட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் மக்கள்கிட்ட சரக்கு குடிக்காதீங்க அப்படிங்கன்னு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இவர் உண்மையான அக்கறை இருந்துன்னா திமுக இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்கல்ல, அவரை பற்றி எதிர்த்து பேசியிருக்கணும்ல, ஏன் எதிர்த்து பேசலை? அதை விட்டுட்டு சாராயத்தில் வந்து அதாவது பிராந்தி விஸ்கியில் வந்து 35% இருக்குது, 45% இருக்குது. அதாவது இது வரைக்கும் எந்த சரக்கை குடித்தா போதை ஏறுன்னு தெரியாமல் குடிச்சிட்டு இருந்துருப்பான் பாருங்க, அவனுக்கெல்லாம் வந்து இவர் வந்து வழிகாட்டிக்கிறார். இனிமேல் வந்து பிராந்தி குடிச்சிருப்பான் இது வரைக்கும், ஓ விஸ்கி கொடுத்தா 45%, இனிமேல் விஸ்கி அடித்து பார்க்கலான்னு அவன் கிளம்பிடுவான். இதுதான் வந்து அவர் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. இதுமேல் வந்து பிராந்தி குடிக்கிறவங்களாம் விஸ்கி குடி, பீர் குடிக்கிறவங்களாம் வந்து விஸ்கி குடி, இல்லை இந்த அவரே கூட சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்டாம்ப் சைஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வாங்கி வாயில் வச்சுக்கிட்டோம்னா அது இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இது வரைக்கும் அதை பற்றி தெரியாதவர்கள்லாம் இனிமேல் அது எங்கே இருக்குன்னு தேடுவான். இப்போ என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் சார், இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முன்னாடி எல்லாம் பாருக்குள் உட்காந்து தான் குடித்தான், இப்போ வெளியிலேயே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மாநாட்டிலே பாருங்கள், பொது இடத்துல அவ்வளோ பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தான் இந்த மாநாட்டுக்கே வந்திருக்கிறான். அதில் கூட நம்ம இந்த தமிழ் ஜனம் அப்படிங்கிற அந்த டிவி அவர் நிருபர் கேட்குற கேள்விக்கு அந்த குடிச்சிட்டு வந்த அந்த தொண்டர் யாருடைய மாநாட்டுக்கு வந்தனே தெரில, திமுக மாநாட்டுக்கு வந்தங்கிறாரு, காரல் மார்க்ஸுக்கு வந்தங்கிறாரு. இப்படி வந்து அவர் இந்த மது போதையில் என்ன பேசுறதுனே தெரியாமல் இந்த மாநாட்டுக்கு வந்துருக்கிறார். இதுதான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டுடைய நிலைமை. சார் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதவாத கட்சிகள் சார்ந்தவர்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கப்புறமா அதிமுக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழைப்புலாம் நடத்தினார். பிறகு ஏன் சார் அதிமுக அழைப்பே விடுக்கப்படலை சார்? அதான் அவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்தோடனே முதல் வேலையாக சொன்னது, திமுக வர்றாங்க, அதுலேருந்து 2 பேர் வர்றாங்க, அதனால் ஏடிஎம்கே வராது அப்படின்னு இவரே முடிச்சுக்கிட்டார். அதுதான் நான் சொன்னேன், உள்ளே போய் என்ன பேசியிருப்பாங்க, எங்களுக்கு டாஸ்மாக் கடையில் இவ்வளோ பார் கொடுக்குன்னு பேசியிருப்பாங்க. அவர் அதுக்கு இதெல்லாம் முடியட்டும் கொஞ்ச நாள் கழித்து தர்றேன்னு சொல்லியிருப்பார். அதனால் அது சுமூகமாக முடிஞ்சிருச்சு அந்த உடன்படிக்கை. வெளியில் வந்து என்ன சொல்லிட்டாரு, மோடி அரசாங்கத்தை பார்த்து தேசிய அளவில் நீங்கள் வந்து மது ஒழிப்பு போராட்டம், மது ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே வராது. அதாவது இவர் என்ன நினைச்சாரோ அது திமுக கிட்ட கிடைச்சிருச்சு. அதனால ஏடிஎம்கே உடைய சப்போர்ட் இப்போ அவருக்கு தேவைப்படுது. மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் கிடையாது சார். இவங்களுக்கு தேவையான தெரியுமா, காசு 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 காசு, இது ஒன்று தான். நீங்கள் புத்தருடைய பஞ்சசீல கொள்கைன்னு சொல்லிக்கிறார், அதாவது பொய் சொல்லக்கூடாது, திருமாவளவன் சொல்லாத பொய்யே கிடையாது, சரிங்களா? கொள்ளையடிக்கக்கூடாது, திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவனும் கொள்ளையடிக்காத இடமே கிடையாது, அந்த கட்சியில் இருக்கிறவன் திருடாத இடமே கிடையாது, புரியுதுங்களா? அடுத்தது கொலை செய்யக்கூடாது. அந்த திமுக நிர்வாகி மேலே தமிழ்நாட்டில் கேஸ் இல்லாத காவல் நிலையமே கிடையாது. அடுத்தவன் மனைவியை வந்து கவரக்கூடாது, இது சொல்ல வேண்டியதே இல்லை விசிகாவுக்கு. இப்படி பஞ்சசீல கொள்கையை, புத்தர் சொன்ன பஞ்சசீல கொள்கையை வந்து இவங்க வந்து அந்த கொள்கையை முழுசாக எடுத்துக்கிட்டு, அதாவது அவர் புத்தர் வந்து எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் செய்யணும்னு எடுத்துகிட்டு செயல்படக்கூடிய கட்சி விசிகா. அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடக்கத்தில் ஒரு அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்களான தாக்குதலாம் உண்டு பண்ணியிருந்தாங்களே, ஒரு சர்ச்சையாக மாறிச்சது வீடியோலாம், இது எப்படி பார்க்குறீங்க சார்? மகளிர் மாநாட்டில் இது போகிற சம்பவம் நடந்ததுக்கு சார், அங்கே மது ஒழிப்பு மாநாடு இல்லை, எல்லாரும் வந்தது பூரா சரக்கு அடிச்சுட்டு தான் வந்தானுங்க. வந்துட்டு அங்கே வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிகால திருமாவளவன் மட்டும் ரவுடி இல்லை, விசிகால இருக்கிற அத்தனை பேருமே ரவுடி தான் அப்படிங்கிறது அது கண் கூட தெரிஞ்சுது. நீங்கள் போலீஸை பார்த்தீங்க அப்படின்னா அது மகளிர் போலீஸை தள்ளி விட்டு தரன்னு தள்ளிட்டு போனது, அது மட்டும் இல்லாமல் மகளிர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த அவங்கள ஏறி குதிச்சு உள்ளே வந்தது, இது எல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சி எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்குதுங்கிறது கண்கூட தெரிஞ்சுது. அதாவது சொந்த கட்சிக்காரனையே வந்து அடக்கி வைக்க முடியாது இந்த திருமா. அதாவது அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கை என்ன, அடங்க வரு அத்துமீறு, தெளிவாக செஞ்சாங்க அந்த மாநாட்டில். அதை தான் ஒவ்வொரு நிர்வாகியும் அந்த மாநாட்டில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதை விட பெரிய உதாரணம் வேற எதுவுமே வேண்டியதில்லை. அப்போ அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க சார். இதில் அரசு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சார்பாக ஒரு 36 படகுகள் வாங்கியிருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, மக்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே என்ன நிலைமை தொடர்ந்ததோ அதே நிலைமை தான் இந்த வருஷம் தொடர போகுதுங்கிறதுக்கு தான் இது 36 படகுகளும் ஒரு சாட்சி. அதாவது நாங்கள் வந்து
தண்ணி வந்தால் வந்து போகிறதுக்கு எந்த விதமான வழிவகைகளும் செய்யலை. மக்கள் அதாவது மக்கள் அவஸ்தைப்படும் போது போட்டு வந்து இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காக போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த வருஷமும் மழை வந்ததுன்னா மக்கள் எல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தை நம்பாமல் ஒரு மேடான பகுதிக்கு போய்க்கணும். அதுதான் இந்த 36 படகுகளுடைய முடிவு. இல்லை, துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன பண்ணால் அந்த பருவகால மழை தொடங்கிட்டு வருது, அதனால நீங்கள் அந்த மின் கம்மல் எல்லாத்தையும் அந்த மின் பாக்ஸ் எல்லாத்தையும் மேலே தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கைலாம் மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் சொன்னார், நாங்கள் வந்து பருவமழைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், இந்த வருஷம் எந்த விதமான சேதம் ஆகாது அப்படின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த அந்த பணிகள்லாம் பார்வையிட்டு இந்த வருஷம் எந்த விதமான பிரச்சனைகள் வராது, மக்கள் போன வருஷம் அவதிப்பட்ட மாதிரி இந்த வருஷம் அவதிப்பட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாம் சொன்னவங்க சரி ஏன் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மேலே தூக்கி வைக்கணுங்கிறாங்க? ஏன் 36 படகு வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் நீங்கள் தான் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ 36 படகும் இதை மேலே தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக வேளச்சேரி எப்படி முதங்குச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போகுது. மத்திய சென்னை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்க போகுது. அதனால் இவங்க தாத்தா வந்து வேட்டியை மடிச்சு கட்டி நின்னார், நம்ம சென்னை ரோட்டில் நின்னதை பார்த்துருப்போம். ஸ்டாலின் அவர்களும் வேட்டியை மடிச்சு கட்டி நின்னதை பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே ரோட்டில் நின்னதை பார்த்தோம். அடுத்தது இன்பநிதி அவர்களும் விரைவில் நிற்பார்னு எதிர்பார்க்கும். ஓகே சார். சார், விஜய் அவர்கள் மாநாட்டுக்காக பார்த்தீங்கன்னா நேற்று பூமி பூஜைலாம் நடைபெற்றுச்சு. அதை தொடர்ந்து ஒரு அறிவிப்புலாம் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அறிக்கை மூலம் வெளியிட்டிருந்தார் சார். அதில் பெயரளவுக்கு தொடங்கப்பட கட்சி கிடையாது தாவேகா, ஒரு வீறு கொண்டு எழுந்து செயல்படக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கருத்து என்ன சார்? வீறு கொண்டு எழணும்னு தான் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அவர் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவருடைய இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்னு இது வரைக்கும் எதாவது சொல்லியிருக்கிறாரா? 3 தடவை அறிக்கை விட்டுருக்கிறார், 3-4 தடவை. அதை தவிர வேறு எதுவுமே செய்யலை. அவருடைய மாநாட்டுக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்தது. அந்த மாநாட்டு இடத்துக்காக அதுக்காவது ஒரு அறிக்கை விட்டாரா? இது வரைக்கும் விடலை. கள்ளச்சாராய வழக்கில் 65 பேர் இறந்தாங்க, அதில் சாதாரண ஒரு அறிக்கையை பட்டும் படாமல் விட்டதோடு சரி. இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது சொல்லியிருக்காரா? இதுக்கு தான் வந்து EVKS இளங்கோவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், பேசாமல் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க, உங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, நீங்கள் எங்களோடய சேர்ந்துக்குங்கன்னு சொல்லியிருக்கிறார். திமுகவோட சேர்ந்துக்குங்க, இல்லைன்னா காங்கிரஸோட சேர்ந்துக்குங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கே யாரும் வந்து அவரை வந்து அடக்கலை. அவர் அடக்கிறதா இருந்ததுன்னா அவரை வந்து நீங்கள் வந்து அவர் முடக்க நினைக்கிறதா இருந்தால் திமுக மட்டும்தான் முடக்க நினைக்குது, வேறு யாருமே அப்படி இல்லை. ஏன்னா எங்கள் மாநிலத்துறை அண்ணாமலை அவர்கள் விஜய் ஆரம்பித்தால் சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறார், வரவேற்புன்னு சொல்லியிருக்கிறார். அவர் மாதிரி நிறையா பேர் வரணும், அப்போ தான் இங்கே வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் உருவாகும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் விஜய் வந்து அவருடைய தடைகள்லாம் உடைச்சி அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வரணும்னு தான் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். ஸோ அதே போல் இன்றைக்கி விஜயில் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியிலேருந்து ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்துட்டு மோசடி விலகலாம் கைதெல்லாம் பண்ணியிருந்தாங்க சார், கரூர் அருகே. இப்போ வந்துட்டு விளக்கம் கொடுக்குறாங்க, எங்கள் நிர்வாகியே கிடையாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார்பிலேருந்து வருது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருடைய கட்சி பார்த்தீங்கன்னா திமுக மாதிரி தான். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் எங்கேருந்து வந்திருக்காங்க? திமுகலேருந்து வந்திருப்பாங்க, திராவிட கட்சியிலேருந்து தான் வந்திருப்பாங்க, வேறு எங்கேருந்து வருவாங்க? அதாவது தேசிய கட்சியிலிருந்து பாஜக மாற கட்சியிலேருந்து யாரும் அவர் கட்சிக்கு போட கிடையாது. அவருக்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து வந்திருப்பாங்க, திராவிட கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களாம் வந்து ஏற்கனவே அதில் வந்து பலந்துன்னு கொட்டை போட்டவங்களாக இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் கட்சியிலும் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஆளுகள் இருக்க தான் செய்வாங்க. ஸோ 2026 பாஜக ஆட்சிக்கு அமையும் போது பார்த்தீங்கன்னா திமுக ஊழல் வந்துட்டு வெளியில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக பொறுப்பேற்றக்கூடிய ராஜா அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாரு. உங்களோட பார்வை என்ன சார்? கண்டிப்பாக சார், எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு யார் யார் அமைச்சர்கள் எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறாங்கிற அந்த பட்டியலை வந்து மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அது அன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி ரூபாய் தான். ஆனால் இவங்க சம்பாதிச்சிருக்கிற சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அப்போது இந்த பணத்தெல்லாம் எடுத்தாலே தமிழ்நாட்டுடைய கடனாக நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 10 லட்சம் கோடி பக்கம் கடன் இருக்குது. இவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணாலே அந்த கடன் அடைச்சிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். அதைத்தான் இன்றைக்கி வந்து எங்களுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக 2026 எங்கள் கட்சி ஆட்சி அமைக்கும் போது ஊழல் பட்டியலை யார் பட்டியலை வெளியிட்டோமோ அவங்ககிட்ட இருந்து மொத்த பணத்தையும் கண்டிப்பாக அவங்க என்னென்ன கொள்ளையடிச்சாங்களோ அத்தனையும் நாங்கள் வசூல் பண்ணுவோம். அவங்க அத்தனை பேர்த்தையும் ஜெயிலுக்கு கண்டிப்பாக அனுப்புவோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை மேம்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும்
கண்டிப்பாக கொண்டு வருவோம். இன்னைக்கு பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, மெட்ரோ ரயிலுக்கு வந்து நிதி ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கேட்கல, அவங்க நேரடியாக போய் கேட்கல. ஒரு அறிக்கை மூலமாகவோ சோசியல் மீடியா மூலமாகவோ வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அடுத்த நாளே வந்து 63,000 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயிலுக்காக நிதி ஒதுக்கப்படுது. அப்போது தமிழ்நாட்டுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரே கட்சி என்னது? பாரதிய ஜனதா கட்சி. அதன் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அளவில் அன்பு வச்சிருக்கார். அவர் வந்து 2026 முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது இந்த தமிழ்நாட்டை வந்து எப்படி எந்தெந்த துறைகளில் மேம்படுத்த முடியும், டாஸ்மாக் கடையை எப்படி மூடலாம், அது மூலமாக வரக்கூடிய அந்த 50,000 கோடி வருமானத்தை வேறு எந்த தொழில் மூலமாக வர வைக்க முடியும், கள்ளுக்கடை ஓப்பன் பண்ணி அந்த விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து லாபத்தை கொடுத்து கவர்மெண்ட்டும் லாபம் அடைகிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அறிக்கை தயார் செய்து நாங்கள் அதை வந்து தமிழ்நாட்டை எப்படி மேம்படுத்தலாங்கிறத கண்டிப்பாக செஞ்சு காட்டுவோம். நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.